மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடலே. கனியிடை ஏறிய சுடையும் முற்றல் கடையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் பனிமலர் ஏறிய தேனும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனிமை என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்ணி. எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை மனமுடிமைகளால் போற்றி பணிந்து வணங்கி என் உரையை தொடங்குகின்றேன். இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சிவனருட் செல்வர் சிவவாக்கியர் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிறிது நேரம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இங்கே வருவதற்கு கொஞ்சம் தாமதமானதற்கு பல காரணம் இருந்தாலும் இறைவனுடைய சித்தம் எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் இங்கே வந்து உரையாற்ற வேண்டும் என்பது அந்த கடைசி நேரத்தில் ட்ரெயின் பிடிக்கிற கதை மாதிரி மிகப்பெரிய இடர். அது இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா திடீரென்று கண் பார்வையற்றே போனது. எப்படி வருவேன் என்று கூட எனக்கு தெரியாது. திடீரென்று எதுவுமே என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. 7:20 ஆக போகிறது. நான் இங்க ஒத்துக்கிட்டேன். போனை எடுத்து பேசணும்னு நினைச்சா போனோட டேட்டு முடிஞ்சு போயிருக்கு. இத்தகைய சூழ்நிலையில் கூட வரணும்ன்ற ஒரு முடிவு தைரியமாக எடுத்து அவன் அருளால் வந்துவிட்டேன். மிகப்பெரிய 2 நாட்களாக மிகப்பெரிய அளவு சோதனை. இருப்பினும் எல்லாவற்றையும் கடந்து இங்க வர வேண்டிய நேரத்திலே சரியான நேரத்திலே வந்தது இறைவனுடைய திருவருளை தவிர வேறொன்றும் இல்லை. நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட அந்த தலைப்பு என்றைக்கு எடுத்தோமோ அன்றையிலிருந்தே பிரச்சனை தான். சிவவாக்கியரை பற்றி இதுவரையில் காலமேக புலவரை பற்றி பேசினோம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சிவவாக்கியரை அதிகம் பேர் பேசுவது கிடையாது. ஏனென்றால் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் அதற்குரிய தகுதிப்பாடுகள் சில இருக்கின்றன. அந்த பலகட்ட தேர்வுகள் என்று சொல்வார்கள். அந்த பலகட்ட தேர்வில் கூட கடைசி நேரம் கூட உரையாற்ற முடியாத அளவிற்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் கடைசியில் அந்த சிவவாக்கியனுடைய அருளை பெற்ற காரணத்தினால்தான் ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் உரையாற்றலாம் என்றுதான் வந்தேன். ஆனாலும் நாம் இதனால் வரையில் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டோமோ அதில் சற்றேனும் குறையாத அளவிற்கு இன்றைக்கு நான் உரையாற்றுவேன். ஏனென்றால் அவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த தலைப்பு என்பதே ஏன் யாரும் எடுக்கிறது என்றது அந்த அனுபவத்தின் மூலமாக தான். ஏன் யாரும் தொடல, பல பேர் தொட்டு இருக்கலாம், தொட்டு பாதியிலே விட்டுட்டு போயிருக்கலாம். ஏன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நாம் 2 வகையாக பக்தியை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பக்தி என்பது கடவுளை மனிதன் காண விழைவது, அது ஒரு பக்தி. கடவுளை மனிதன் கண்டு விடுவது ஒரு பக்தி. கடவுளை கண்டவர்கள் சித்தர்கள், கடவுளை தேடிக் கொண்டிருப்பவர்கள் பக்தர்கள். இந்த 2 நிலைப்பாட்டில்தான் அது எந்த சமயமாக இருந்தாலும் 2 விதமான நிலைகளில் தான் நடைபெறுகிறது. ஒன்று கடவுளை காண முயல்வது, இன்னொன்று கடவுளை கண்டுவிடுவது. நம்முடைய சிவவாக்கிய கடவுளை கண்டவர், கடவுளை கண்டு கடவுளினுடைய அருளை பெற்றவர். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையை அவர் அடைந்த காரணத்தினால் இன்றைக்கு நாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே சிலவற்றை பார்ப்போம். சைவ சமயத்திலே மிகப்பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை, புரட்சிகரமான தத்துவங்களை முதலாக முன்னெடுத்து வைத்தவர் சிவவாக்கியர் ஒருவர்தான். சமயத்திற்குள்ளே இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் அவற்றை அறவே நீக்கிவிட்டு
உண்மையான பக்தி எது, உண்மையற்ற பக்தி எது என்ற இரண்டு நிலைப்பாடுகளை சிவவாக்கியர் தெளிவாக உணர்த்துகிறார். கடவுளின் பெயரால் இருக்கக்கூடிய மூட பழக்க வழக்கங்கள், கடவுளின் பெயரால் நடைபெறக்கூடிய பரிகாரங்கள், கடவுளின் பெயரால் நடைபெறக்கூடிய வழிபாடுகள், இவற்றையெல்லாம் முற்றிலுமாக புறம் தள்ள வேண்டும் என்று சிவவாக்கியர் விரும்புகிறார். காரணம், நாம் இறைவனை வணங்குகிறோம் என்றால் அந்த இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே ஒரு இடைத்தரகர் தேவையா? நமக்கு புரியாத மந்திரங்களை சொல்லி, நமக்கு தெரியாத வேதங்களை சொல்லி, நமக்கு புரிபடாத வழிபாடுகளை சொல்லி, இடையிலே ஒருவர் நின்று கொண்டு உங்களுக்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து நான் உங்களை கொண்டு போய் இறைவனிடம் சேர்க்கிறேன் என்று ஒரு திரைச்சீலையை போல் ஒரு இடைத்தரகர்கள் வருகிறார்கள். சிவவாக்கியர் என்ன சொல்றார்னா, உனக்கும் இறைவனுக்கும் இடையில் எந்த இடைத்தரகரும் வேண்டாம் என்பதுதான் சிவவாக்கியரினுடைய கூற்று. பெரும்பாலான பகுத்தறிவு மேடைகளில் சொல்லக்கூடிய ஒரு பாடல், நட்டகல்லை தெய்வம் என்று 4 குற்றம் சாத்தியே, சுற்றி வந்து மொணமொணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு ஒரு பாடல். இந்த ஒரு பாடல்ல மொத்த தத்துவத்தையும் சிவவாக்கியர் நமக்கு கொடுக்கிறார். நட்டகல்லை தெய்வம் என்று 4 குற்றம் சாத்தியே, பொதுவாக மேடைகளில் இந்த வரியோட நிறுத்திடுவாங்க. அதற்கடுத்த வரி என்ன இருக்கு? சுற்றி வந்து மொணமொணவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கை. வசதியாக இந்த வரியை விட்டுடுவாங்க. நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில், சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு பாத்திரத்துல நம்ம ஒரு காய்கறியோ வேற ஏதோ உணவோ சமைக்கிறோம்னா அந்த பாத்திரத்தினுடைய வேலை எதுனா, சமைக்கிற வேலை மட்டும்தான் அந்த பாத்திரத்துக்கு வேலை. நாம் சமைச்ச உணவினுடைய சுவை என்ன என்பது அந்த சட்டிக்கு தெரியாது. சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ, அது ஒண்ணும் தெரியாது. அதுபோல நாம இறைவனை அடைய வேண்டும் என்றால், இறைவனை நாடி செல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்மையான பக்தி இருக்க வேண்டும். அந்த உண்மையான பக்தி என்பது எப்படி? ஒன்று புறத்தே வழிபாடு செய்வது, இன்னொன்று அகத்தே வழிபாடு செய்வது. சித்தர்கள் எல்லாம் அகத்துக்குள் இறைவனை தேடி அலைந்தவர்கள் சித்தர்கள். நாம் ஊரா கோயில் கோயிலா போயிட்டு பரிகாரங்களை செஞ்சு அந்த கோயில் வழிபாட்டை செய்யறோம் பாருங்க, நாம் எல்லாம் பக்தர்கள். சித்தர்களுக்கு இறைவன் அவர்கள் இருக்கின்ற இடத்திலே வசப்படுவான். முதல்ல நீ சித்த நிலையை அடையணும்னா அட்டமா சித்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த சித்திகளை அடையணும், அட்டாங்க யோகத்தை அடையணும். இவையெல்லாம் அடைந்தால் நாம் இறைவனை நாடி செல்ல வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. இறைவனே நம்மை தேடி வருவான். அடிப்படையான கூறுகள் என்ன? இயமம் நியமம் என்று சொல்வார்கள். அடிப்படையாக நாம் அந்த அட்டாங்க யோகத்திற்குள் போக வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக செய்ய வேண்டிய காரியம் முதலில் புலால் மறுத்தல் என்பது நாம் முதலில் செய்ய வேண்டியது. சித்தர்கள் பார்த்தீங்கன்னா எந்த சித்தர்களும் புலால் உணவை உண்ண மாட்டார்கள். அந்த சித்தர் மரபிலே இன்னொன்று, பிறர் பொருளின் மீது ஆசைப்படக்கூடாது, இன்னொன்று களவு செய்தல் கூடாது. இதுதான் அடிப்படையா சித்தர் மரபுல நாம் சித்தருடைய வழியை நடக்கணும்னா அடிப்படையா எல்கேஜியில் எப்படி நமக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாங்களோ அதை போன்று சித்தர் மரபில் முதல் அடிப்படை தத்துவங்களாக இருக்கக்கூடியவை பொய் பேசாமை, களவு சொல்லாமை, இப்படியான பல்வேறு விஷயங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? நாம் இறைவனிடம் ஓரடி எடுத்து வைக்க முடியும்.
சித்தர்களிலே 18 சித்தர்கள் என்று சொல்வார்கள். 18 சித்தர்கள் மாத்திரமல்ல, பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள், ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த வழிபாட்டு முறையிலே பரிகாரங்கள் செய்து பொருள் இழப்பு ஏற்படா வண்ணம் வாழ்தலும், இறைவன் மீது வைக்கின்ற அன்பு, வேற ஒன்றும் கிடையாது. 3 எழுத்துதான். இறைவனை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்பே சிவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒற்றை வார்த்தை தான். வேற ஒன்னும் தேவையில்லை. பூசலார் நாயனார் இறைவனை அடைவதற்கு அவர் மனத்துக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி அதற்கு வழிபாடு செய்தார். அந்த கோயிலுக்குத்தான் இறைவன் போனானே ஒழிய இங்கே காஞ்சியிலே கட்டப்பட்ட கோயிலுக்கு இறைவன் போகவில்லை. இந்த அடிப்படை தத்துவங்கள் புரியாத காரணத்தினால்தான் நாம் இந்த ஊர் கோயிலுக்கு போனா நமக்கு பிரச்சனை தீருமா, இந்த கடவுளை கும்பிட்டா இந்த பிரச்சனை தீருமா. அதுவும் இன்றைய யுகத்தில் பாத்தீங்கன்னா பல பல தெய்வங்கள் இன்றைக்கு புதுசா பல சித்தர்களும் போலி வேடதாரிகள் இன்றைக்கு நாட்டிலே உலவ ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம், மனிதர்களுடைய பலவீனத்தை அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். மனிதனுக்கு எப்பொழுது பயம் வருகிறதோ அந்த பயத்தை இந்த போலி ஆன்மீகவாதிகள் என்ன பண்றாங்க, அதை சட்டென்று பிடித்து பொருளாதார இழப்பை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்ப அதிகமா பாத்தீங்கன்னா பிரதோஷத்துக்கும் சரி, கோயிலுக்கு போகிறவர்களுடைய எண்ணிக்கையும் இன்றைக்கு ரொம்ப 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 அதிகம். ஒரு பக்தி இருந்த காரணத்தினால் இயல்பாகவே அவருக்கு சிவன் மீது இருந்த ஒரு பெரிய பற்று தன்னுடைய தாய் தந்தையருடனே எங்கெல்லாம் அவர்கள் சிலைகள் செய்ய போகிறார்களோ அந்த ஆலயங்களில் எல்லாம் சென்று தரிசிக்கின்ற ஒரு வழக்கத்தை சிவவாக்கியர் வைத்துக் கொண்டிருந்தார். இப்படியாக அவர் இறைவனை பற்றிய ஒரு தேடலுக்குள் நுழைந்தார். இறைவன் என்பவன் யார்? அவனுக்கும் நமக்குமான உறவு என்ன? நம்மை ஏன் படைத்தான்? இவர்களுக்கு மகனாக நாம் ஏன் பிறந்தோம்? இப்படியான பல கேள்விகளை அவர் தனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த கேள்விகளுக்கான பதில் தான் தேடிய குருக்களிடம் அவருக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு இருந்த ஞானத்திற்கு விளக்க உரை நிகழ்த்துகின்ற அளவிற்கு எந்த ஒரு குருவிற்கும் தகுதி இல்லாத காரணத்தினால் ஒவ்வொரு குருவாக தேடி 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 அவர் சென்று கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் சென்ற ஒரு நகரம் தான் காசி மாநகரத்துக்கு போறார். இதான் முதல்ல சிவவாக்கியர் இங்கு நம்ம தமிழகத்துல தன்னுடைய ஞான தேடலின் மூலமாக பல கேள்விகளை பல ஞானிகளிடம் கேட்கிறார். அந்த ஞானிகளிடமிருந்து பதில் வராத காரணத்தினால் இவர் காசிக்கு போறார். காசியில போயிட்டு இவர் உட்கார்ந்துக்கிறார். உட்கார்ந்துட்டு காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்றாரு. பின்னால அந்த காசியை சுத்தி தினந்தோறும் சுத்துற வேலை. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த காசி மாநகர்ல ஒரு செருப்பு தைக்கிற ஒருத்தரை பார்க்கிறார். அந்த செருப்பு தைக்கிறவருடைய என்ன அவருடைய குணம்னா, அவர் ஒருவேளை கூட சாப்பிட்டதை அவர் பார்க்கவே இல்லை. தனக்கு கிடைக்கக்கூடிய பிச்சையா கிடைக்கக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, தனக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அடுத்தவங்களுக்கு கொடுத்தாரே ஒழிய அவர் ஒருவேளையாவது உணவு உட்கொண்டாரா என்று பார்த்தால் இல்லை. அதனால் இவர் பல தேடலுக்கு பிறகு சுருங்கி சுருங்கி அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டார். உட்கார்ந்து அவரை பார்க்கிறார், என்ன பண்றாரு. அவர் முகத்திலே ஒரு ஞான ஒளி இருப்பதை கண்டுபிடிச்சிட்டார். அவர் தனக்கு ஒரு சீடனை தேடிக் கொண்டிருக்கிறார். அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி தனக்கு ஒரு உண்மையான சீடனை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். சிவவாக்கியர் தனக்கான ஒரு உண்மையான குருவை தேடிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக எதிரெதிர் துருவங்களில் இருக்கக்கூடிய இந்த இருவரும் ஒரு புள்ளியில் வந்து இணைந்தார்கள். அவருக்கும் தனக்கான ஒரு குரு கிடைச்சிட்டாரு,
இவருக்கு தனக்கான ஒரு சீடன் கிடைச்சிட்டான். இப்போ அவரு இவரை பார்க்கிறார். நீங்க ஏன் உணவை உட்கொள்றது இல்ல அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு, நான் சாப்பிட்டே பல ஆண்டுகள் ஆயிடுச்சுப்பா, நான் வெறும் காற்றை மாத்திரமே உணவாக உட்கொண்டு வாழ்கிறேன், அதை தவிர வேற எதுவும் எனக்கு உணவு கிடையாது அப்படின்னு ஒண்ணு. இவர் என்ன பண்றாரு, எனக்குரிய உண்மையான குரு இவர்தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு அவர் கூடவே உட்கார்ந்துடுறார். அவருடைய பணிவு, அவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி என்று பார்க்கல, அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி என்பதை உணர்ந்த பிறகு அவருக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சார். இவர் பல சோதனைகளுக்கு பிறகுதான் தனக்கான ஒரு சீடனை அவர் தேர்ந்தெடுத்து கொண்டார். இப்ப தேர்ந்தெடுத்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் செருப்பு தைக்கிறதுக்குரிய வந்த பணத்தை எல்லாம் எடுத்து சிவவாக்கியர் கையில கொடுத்து, இத கொண்டு போய் நீ என் தங்கச்சி கங்கா கிட்ட கொடுத்துட்டு வான்னார். என்னுடைய தங்கை கங்கையிடம் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னார். இவர் மறுவார்த்தை, கங்கை கிட்ட எப்படி கொடுக்க முடியும், அது ஒரு ஆறு, அந்த ஆத்துல என்ன பண்ணலாம், கொடுக்கிற காசு வேணா ஆத்துல வீசி எறிஞ்சிட்டு வரலாம். ஆனா அவர் சொன்ன வார்த்தை என்ன, என்னுடைய தங்கை கங்கையிடம் நீ கொடுத்து விட்டு வா. மறு பேச்சு எதுவுமே பேசல. அதுதான் முதல் சோதனை. குரு என்ன சொல்கிறாரோ அதை பணிந்து கேட்கக்கூடியவனாக இருக்கின்றானா என்று அவர் பார்க்கிறார். அவர் எதுவுமே சொல்லல. அவர் கொடுத்த காசை கொண்டு போய் கங்கையில் வீசி எறிவதற்காக கொண்டு போறாரு. அப்பொழுது வளையல் ஏந்திய ஒரு கரம் கங்கையிலிருந்து வெளியே வருகிறது. இந்த வெளியே வந்த கரம் இவர் கையில் இருந்த பணத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் தண்ணீருக்குள்ளே மூழ்கி. அதை பார்த்துட்டு கூட இவர் ஆச்சரியப்படல. குரு என்ன சொன்னாரோ அதை செய்யணும். இப்ப மறுபடியும் வந்துட்டார் தன்னுடைய குரு கிட்ட. குரு கேட்டார், என்னப்பா என் தங்கச்சி காசு வாங்கிச்சா? வாங்கி கொண்டது குருவே. ஒன்னும் பிரச்சனை இல்லையா? ஒன்னும் பிரச்சனை. சரி, இது முதல் நாள் சோதனை முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு கூட சிவவாக்கியர் இதை பற்றி எந்த கேள்வியும் அவரிடம் கேட்கல. எப்படி அந்த வளையல்கரம் வந்தது, சில பேர் நோண்டி நோண்டி கேட்பாங்க, அந்த மாதிரி இந்த குரு கிட்ட அவர் எதுவுமே கேட்கல. பிறகு என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் நீ கங்கை கிட்ட காசு கொடுத்துட்டு வந்த இல்லப்பா, அந்த காசை போய் நீ திரும்ப வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆத்துல நம்ம இயல்பா காசை போட்டோம், மறுபடியும் போய் ஆத்துல அவ்வளவு ஓடுற கங்கையில ஆத்துல போய் காசை எடுத்துட்டு வாடானா எப்படி எடுத்துட்டு வருவான்? அவர் ஒன்னும் சொல்லல. சென்று வருகிறேன் குருவேன்னா. அப்படியா, அங்கெல்லாம் போய் எடுக்குவானா, வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த செருப்பு தைக்கிற தொழிலாளின்னு ஒரு தோல் பை வச்சிருப்பான். அது முழுக்க என்னன்னா தண்ணி நிரப்பி வச்சிருந்த. இவர் கூப்பிட்டு என்ன பண்ணாரு, அந்த தோல் பையில போ, என் தங்கச்சி கங்கை வருவா, அங்க போய் நீ காசை வாங்கிட்டு வாங்க. அப்ப கூட அவர் யோசிக்கல, இந்த ஆள் என்ன லூசா, தோல் பைக்குள்ள எப்படி கங்கை இருக்கும்? நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம், பைத்தியக்காரங்கிட்ட சேர்ந்துட்டோமாடா, இவனும் லூஸ் ஆகிறான் நம்மளும் லூஸ் ஆகிட்டோமேடான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் மறுவார்த்தை எதுவுமே பேசல. நேரா போனாரு, அந்த தோல் பை கிட்ட நின்று பார்த்தா அதை போன்றே வளையல் ஏந்திய கரத்தோடு இன்னொரு கை வெளியே வருது. வெளியே வந்து அந்த காசை சிவவாக்கியர் கிட்ட கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிறார். வாங்கிட்டு பின்னால அவர் கேட்கிறார், என்னப்பா என் தங்கச்சி கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு குருவே. அப்பதான் அவர் சொல்றார், நீ ஒரு குருவாவதற்குரிய அத்தனை பக்குவ நிலையும் நீ பெற்றுவிட்டாய். முதலில் சீடனாக வந்தாய், இப்பொழுது எனக்கு இணையான ஒரு குருவுக்குரிய அத்தனை தகுதியையும் நீ பெற்றுவிட்ட காரணத்தினால் நீ இனிமேல் என்னுடன் இருக்காதே. சிவத்தொண்டு ஆற்றுவதற்கு நீ இனி கிளம்பிடலாம். கிளம்புறதுக்கு முன்னால் அவர் என்ன பண்றாருன்னா ஒரு காரியம் பண்றார். ஒரு ஆழாக்கு மணலை ஒரு துணியில கட்டிடுறார். கட்டிட்டு அடுத்து என்ன பண்றாருன்னா ஒரு சுரக்காய், பேய் சுரக்காய கையில கொடுத்துறாரு. கொடுத்துட்டு நீ இல்லற வாழ்வில் ஈடுபடணும்.
ஏன் இல்லற வாழ்வில் ஈடுபடனா ஒரு துறவு நிலையில இருக்கிற அந்த கங்கையிடம் அந்த வளையல் கரத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில நொடிகளில் சிவவாக்கியருடைய மனமானது சஞ்சலப்பட்டதை அவர் கவனிச்சிட்டார். ஒரு நொடி நேரத்தில் அந்த வளையல் ஏந்திய கையை பார்த்த உடனே மனிதனுக்கு வரக்கூடிய அந்த இயல்பான உணர்வு வந்ததை அவர் கவனிச்சுட்டு என்ன பண்ணாரு, நீ இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு சிவத்தொண்டை ஆற்று அப்படின்ற ஒரு செய்தியை சொல்லி கையில பேச்சுரக்காயும் ஆழாக்கு மணலையும் கையில கொடுத்து அனுப்பிட்டார். இந்த மணலை எந்த பெண் சமைக்கிறாளோ அவளை நீ திருமணம் செய்து கொள்ளும் அப்படின்னு ஒரு முடிவை அவர் சொல்லிடுறாரு, அறிவிச்சிடறாரு. இவர் என்ன பண்றாரு, காசியிலிருந்து கிளம்பி வர்றார். வருகின்ற பொழுதெல்லாம் இவர் ஒரு சிவந்த மேனி, சிவந்த நிறமுடையவர், ரொம்ப ரொம்ப அழகான ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா கூட சிவவாக்கியருடைய படத்தை பாத்தீங்கன்னா மிக மிக அழகாக இருப்பார். இவர் வர்ற வழியிலெல்லாம் இவர் அழகில் மயங்கிய பெண்கள் எல்லாம் இவரை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்கின்ற ஒரே கட்டளை, இந்த பேச்சுரக்காய சமைக்கணும், இந்த ஆழாக்கு மணலை நீ சாதமாக்கி கொடுக்கணும், அப்படின்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்றார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இந்த ஆள் லூசு போலகுதே, மணலை எடுத்து கொடுத்து சோறு ஆக்குன்னு சொன்னா யாரால ஆக்க முடியும், குருதான் அப்படி இருக்கிறான்னு பார்த்தா இங்க சிஷ்யனும் அப்படி ஆயிட்டாரேன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வந்துடுச்சு. இவரும் ஒவ்வொரு ஊராக வருகிறார். பிராமண பெண்கள் எல்லாம் இவரை சுற்றி சுற்றி வர்றாங்க, எப்படியாவது இவரை கல்யாணம் பண்ணிக்கணும். அவர் அதற்கு ஒத்துழைப்பு தரல. இப்படி அவர் வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு காட்டு வழியா வர்றார். காட்டு வழியா வருகின்ற பொழுது அந்த காட்டுக்குள்ள குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. குறவர்கள் எல்லாம் அங்க தங்கி இருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, தண்ணி தாகம் எடுக்கு. அப்ப பார்த்தா குறவர்கள் எல்லாமே மூங்கில் வெட்டுறதுக்காக காட்டுக்கு போயிட்டாங்க. அந்த குறவர் இனத்து பெண்கள் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இவர் என்ன பண்ணார், தண்ணி கேட்க போனார். அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலே இவள் நமக்கு இல்லற துணையாக சரியாக இருப்பாள் என்ற ஒரு எண்ணம் அந்த நொடியிலே அவருக்கு ஏற்பட்டது. அவர் என்ன பண்ணார், தண்ணி எடுத்து வந்து கொடுத்த பின்னால தண்ணியை குடிச்சிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, கையில இருந்த அந்த ஆழாக்கு மணலையும் பேச்சுரக்காயும் சமைத்து கொடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட சொல்றாரு. எப்படி குருவிடம் இவர் மறு பேச்சு பேசாமல் இருந்தாரோ அப்படி அந்த பெண் என்ன மணலை கொடுத்து சோறாக்க சொல்றான், ஒரு கசப்புள்ள ஒரு சொரக்காய, அது பார்க்கும் போதே தேமல் படர்ந்த போல இருக்குது அந்த சொரக்காய், இதை சமைக்க சொல்றான்னு அந்த பெண் ஒரு வார்த்தையும் பேசல. வீட்டுக்குள்ள போனா, சமையல் பண்ணா, சமையல் வேகமா முடிச்சு அவ சாதத்தையும் குழம்பு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் போதே இவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவள் தான் நம்முடைய இல்லற கிழத்தி. அந்த காலத்திலே அவளோ குறவர் இனத்து பெண், இவரோ சிலைகள் செய்யக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவர். ஆக ஒரு 10ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே காதலுக்கும் மரியாதை இருந்தது, சாதி மறுப்புக்கும் மரியாதை இருந்தது. சிவவாக்கியருடைய காலத்திலேயே நடந்திருக்கிறது. இன்றைக்கு சொல்லப்படுகின்ற சாதி மறுப்பு திருமணங்களுக்கெல்லாம் முன்னோடியாக அன்றைய சிவவாக்கியர் ஒரு குறவர் இனத்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். ஆனா அவங்க ஒரு கண்டிஷன் போட்டாங்க. எங்க குறவர் இனத்துல என்ன ஒரு கண்டிஷன்னா, திருமணம் செஞ்சுக்கிட்டா மாப்பிள்ளைய வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிறது தான் அவங்க வழக்கம். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், இல்லனா இல்லைன்ற. நமக்கு கிடைச்சதே அதிசயமா அபூர்வமா பேச்சுரக்காய சமைச்சு கொடுத்துருக்கா. சரி, இறைவனுடைய சித்தம் இதுவாக இருக்குமாயில் நாம என்ன பண்றது, திருமணம் செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செஞ்சுட்டு இவர் என்ன பண்றாருன்னா இல்லற வாழ்க்கையை நடத்துறார். தன்னுடைய உணவுக்காக இவர் என்ன பண்றாருன்னா காடுகள்ல போய் மூங்கில் வெட்டி அந்த பெண்ணிடம் மூங்கில் கூடைகள் செய்யறது. இதையெல்லாம் செஞ்சு நகரத்துல கொண்டு போய் அந்த கூடையை விட்டு பணமாக்கி வாழ்க்கையை நடத்துவதுதான்
அந்த குறவர் இனத்தினுடைய வேலை. இப்படியாக ஒரு நாள் என்ன பண்றாரு, மூங்கில் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறார். போகும்போது ஒரு மூங்கில வெட்டுறார். வெட்டினா அந்த மூங்கிலினுடைய உட்புறத்திலிருந்து தங்க துகள்களாக கொட்டு. இந்த தங்க துகள்கள் கொற்றதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, என்னடா இது ஆட்கொள்ளி பூதம் நம்மள வந்து பிடிக்க வருது அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டார். தங்கம் என்பது அன்றைக்கும் ஆட்கொள்ளி பூதம் தான், இன்றைக்கும் மனிதர்களை ஆட்கொள்ளி பூதம் தான். சித்தர்களுக்கு வந்து தங்கத்தை இரும்பை தங்கமாக்குகின்ற வித்தை தெரியும். ஆனால் அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது கிடையாது. ஏனென்றால் உலகத்தினுடைய போக்கே முற்றிலுமாக மாறிவிடும். எல்லார் வீட்லயும் தங்கம் இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், பொருளாதார சீர்கேடு நடைபெற்றிடும். தான் வள்ளலார் கூட தங்கிட்ட சுத்தின்னு இருந்தாங்க. சில செட்டியாருங்க வந்து தங்கமாக்குற வித்தையை, அந்த ரசவாத வித்தையை கத்துக்கணும்னு வள்ளலார் கூடவே சுத்திட்டு இருந்தாங்க. கடைசி வரையிலும் வள்ளலார் தங்கமாக்குறத காட்டினாரே ஒழிய தங்கமாக்குறதுக்கு என்னென்ன பொருளை சேர்க்கணும்ன்றது வள்ளலார் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அந்த தங்கத்தை இரும்பை தங்கமாக்குற மூலிகைக்கு பேர் மட்டும் நான் சொற்பொழிவின் கடைசியில சொல்றேன். ஆனா அது எந்த மூலிகைன்னு யாருக்கும் தெரியாது, பேர் மட்டும்தான் தெரியும். அதுக்கு மறைபொருளாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது தெரிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் இப்பவே கூட்டத்தை விட்டு தங்கத்தை செய்யற வேலைக்கு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. அதனாலதான் நம்முடைய சித்தர்கள் மறைபொருளாக வச்சிருக்கிறாங்க. அதனால அதனுடைய பேர் சொல்றேன். அதுக்குரிய ஆராய்ச்சி பண்றதுன்றது நம்மால் இயலாது. நமக்கு கண்ணுக்கு முன்னாலே கூட இருக்கலாம் அந்த மூலிகை, ஆனா அதுதான்றது நமக்கு தெரியாது. இறைவனுடைய அருள் இல்லாமல் நாம் அதை அடைய முடியாது. அடைந்தாலும் அடுத்தவருக்கு சொல்லி கொடுக்கவும் முடியாது. சொல்லி கொடுத்தான்னா ஒன்று நாக்கு இல்லாம போயிடும், இல்ல அவன் மறதி ஆயிடுவான். அதனாலதான் வள்ளலாரே என்ன பண்ணாருன்னா, அந்த சத்திய ஞான சபையை விட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து செத்தவங்களை குழைக்கவை, இறந்து போன மாடெல்லாம் கொண்டு வந்து படுக்க போட்டான். இறைவன் அவருக்கு அந்த ஆட்களை கொடுத்தான். அது எதுக்குன்னா பரிசோதனை பண்றதுக்கு மட்டும்தான் கொடுத்தான். ஆனா இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு எண்ணத்துல எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணாங்க, செத்து போன ஆடு மாடுகள் எல்லாம் சத்திய ஞான சபையில வடலூர்ல கொண்டு வந்து போட்டான் வரிசையா எல்லாம். அவர் விட்டா போதுன்னு அந்த ஊரை விட்டுட்டே போயிட்டார். அது வந்து இயற்கைக்கு மாறான செயலை இறைவன் கொடுத்தாலும் அதை எந்த இடத்துல நம்ம பிரயோகப்படுத்தணுமோ அந்த இடத்துல தான் பிரயோகப்படுத்த முடியும். இல்லைன்னா அது அங்கு செல்லுபடி ஆகாது. அப்படி இவர் என்ன பண்றாரு, அந்த ஆட்கொள்ளி பூதத்தை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சுட்டார். ஓட ஆரம்பிச்சுன்னா அந்த நரிக்குறவர் இனத்துல இருந்த ஒரு 4 பேர் என்ன பண்ணானுங்க, எதுக்கு சாமி நீ ஓடுற, என்ன விஷயம், ஆட்கொள்ளி பூதம் அங்க இருக்குதுடா, நீங்க அங்க போகாதீங்கடான்னு சொல்ற. ஆட்கொள்ளி பூதமா, அங்க பார்த்தா தங்க துகளா கொட்டுது, இவர் வந்து ஆட்கொள்ளி பூதம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அதை பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, இவ்வளோ தங்கத்துகள் வருது, வசதியான வாழ்க்கை கிடைக்கும், நிம்மதியாக வாழலாம், இந்த ஆளை வந்து எதுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான் போல இருக்குது இந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, இந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மூங்கில இருந்து கொட்டக்கூடிய அந்த தங்க துகள்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. சேர்த்து பெரும் பெரும் மூட்டைகளாச்சு. இரவு நேரம் ஆயிடுச்சு. அந்த இரவு நேரம் ஆன உடனே என்ன பண்றாங்க, இப்போ சாப்பாடு வேணும். அந்த 4 பேர்ல 2 பேர் என்ன பண்றான், நாம ஊருக்கு போவோம், ஊருக்கு போயிட்டு இவங்க 2 பேருக்கு தேவையான உணவை நாம தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு நாளை காலையில பாகம் பிரிச்சுக்கலாம். இப்ப எதுவுமே பண்ண வேணாம். ராத்திரி நேரத்துல வந்து மூட்டை தூக்கிட்டு போனா வழியில எதனா திருடங்கிட்ட வேற பயம். அதனால என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு போலான்னு முடிவு பண்ணி இவங்க சாப்பாடை தயார் பண்ணிட்டு கொண்டு போறாங்க. இந்த சாப்பாடு கொண்டு போகும்போதே இவனுங்களுக்கு 2 பேருக்கு என்ன யோசனைன்னா, இத 4 பாகமா பிரிக்கணும்ல, ஏன் 4 பாகமா கொடுக்கணும், 2 பாகமா பிரிச்சோம்னா நமக்கு நிறைய கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா 2 பேரும் சேர்ந்து சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்க. சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டு இவங்க போயிட்டாங்க.
போன உடனே அங்க ஒரு 2 பேர் இருந்தான் பாருங்க. அந்த 2 பேரும் என்ன யோசிச்சாங்கன்னா, இவங்க 2 பேருக்கு பாகம் கொடுக்கணுமா, அதை விட இவனுங்க 2 பேரை நாம கொண்டுட்டோம்னா நமக்கு மொத்தமா கிடைக்குது இல்ல அப்படின்ற முடிவுல 2 தரப்புல 2 முடிவுகளை எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ உணவை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டாங்க. இந்த உணவு கொடுத்த பின்னால அவனுக்கு 2 பேர் என்ன பண்ணாங்க, காட்டுல இருக்கிறவங்க, எங்களுக்கு ரொம்ப தாகமா இருக்குது, நீ ஒரு கோடையில போயிட்டு அந்த கிணத்துல தண்ணி கொண்டு வான்ட்டான். இவங்க போனாங்க, தண்ணி கொண்டு வரதுக்காக போனாங்க. இவனுக்கு 2 பேரும் மெதுவா ஊர்ந்து பின்னால வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவனுக்கு 2 பேரையும் கிணத்துல தூக்கி தள்ளிட்டான். அவங்க 2 பேருக்கு நீச்சல் தெரியாது. அடுத்த கேள்வி கேட்போம், நீச்சல் தெரியாதா? அவங்களுக்கு நீச்சல் தெரியாது. இப்ப அந்த 2 பேரும் காலி. இப்போ இவனுங்க திரும்ப வந்தானுங்க பாருங்க. இவனுங்களுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுக்குது, விஷம் கலந்து வச்சிருக்கு. அந்த விஷம் கலந்த உணவை இவங்க சாப்பிட்டு இவங்களும் செத்துட்டாங்க. இப்ப ஆட்கொள்ளி பூதத்தின் வேலையை காட்டிடுச்சா? யாருக்குமே அந்த தங்கம் கிடைக்கல, அனுபவிக்க முடியல. அப்படி மறுநாள் என்ன பண்றாரு, இவரு காட்டுக்குள்ள போறார். போகும்போது மனைவியோட போகும்போது இவர் சொல்றார், நான் அப்பவே சொன்னேன், இது ஆட்கொள்ளி பூதண்டா, உன்னை அழிச்சிரும், என் பேச்சை யாருமே கேட்கல, இப்ப 4 பேரும் செத்து கிடக்கிறான். இந்த தங்கத்தின் மீதான ஆசை அவர்களை முழுமையாக அழித்து ஒழித்து விட்டது. இது எதுக்கு நம்ம சிவவாக்கியர் வாழ்க்கையில நாம தெரிஞ்சுக்கணும்னா, எல்லா ஆசைகளும் ஆசைகளாக இருக்கின்ற வரை பிரச்சனை இல்லை. ஆசைகள் என்பது பேராசைகளாக மாறுகின்ற பொழுதுதான் வாழ்க்கையிலே பிரச்சனை தொடங்குகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னுடைய வரவிற்கேற்ப ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோல் படி நாம் வாழ்ந்து விட்டோமானால் நம்முடைய வாழ்விலே எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்பட போவதில்லை. இப்ப என்னாச்சுன்னா, ஒரு நாள் கொங்கணர் சித்தர், அவருடைய சிவவாக்கிய காலத்திலே சமகாலத்திலே இருந்த கொங்கண சித்தர், அவர் ஒரு நாள் வான்வெளியா போயிட்டு இருக்கார். போயிட்டு இருக்கும்போது சிவ ஒளியே அங்க பார்க்கிறார். சிவ ஒளியை பார்க்கும்போது கீழே சிவவாக்கியர் அங்க மூங்கில் வெட்டினுங்கிறத அவர் பார்த்துட்டார். அந்த மூங்கில் வெட்டினுங்கிறத பார்த்துட்டு கீழே இறங்கி வரார். அவர் போயிட்டு இருந்தது வான்வெளி. வான்வெளினா உச்சபட்சமாக சித்தர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல் எதுனா பரகாய பிரவேசம் என்று சொல்லப்படுகிற ஆற்றல். பரகாய பிரவேசம்னா திருமூலர் பண்ணியிருக்கார். தன் உடலை மறைத்து வைத்து விட்டு இன்னொரு உடல், மூலன் உடலுக்குள்ள அவர் நுழைகிறார். இதுக்கு சித்தர்கள் வைத்த பெயர் என்னன்னா பரகாய பிரவேசம் பேர். அதாவது வான்வெளியாக இவர்கள் செல்வது. இல்லைன்னா ராமானுஜராக இருந்தாலும் சரி, ஆதிசங்கராக இருந்தாலும் இந்த பூ உலகை சுற்றி வருகிறார்கள் நடந்து போய் வரணும். பட்டினத்தாரும் அப்படித்தான். இவர்கள்லாம் நடந்து போய் வரணும்னா எவ்வளவு தூரத்துக்கு இவங்களால நடக்க முடியாது. அவ்வளவு தூரம் அவங்க போயிட்டு, இன்னும் சொல்ல போனா நம்முடைய ஆதிசங்கரர் வந்து காஷ்மீர் வரையும் போயிருக்கிறார். காஷ்மீர்ல போய் தான் பிரம்மசூத்திரத்தை கண்டெடுக்கிறார். அவர் காஷ்மீர் என்னைக்கு நடந்து போயிட்டு வர முடியாது. இதெல்லாம் சித்தர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல். அப்படி இந்த பரகாய பிரவேசத்தின் மூலமாக அவர் வரார். வந்துட்டு தாங்கள் யார் என்பதை ஒவ்வொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். கொங்கணர் சித்தரும் சிவவாக்கியரும் ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கிறார். இப்படி பழகி கொண்டிருக்கும் போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள் சிவவாக்கியருடைய இல்லத்துக்கு வரார் கொங்கண சித்தர். கொங்கண சித்தர் யாருன்னா, இன்னைக்கு திருப்பதி மலை இருக்கு பாருங்க, அந்த திருப்பதி மலையில ஜீவ சமாதியானவர் தான் கொங்கண சித்தர். அந்த கொங்கண சித்தர் அங்க இருக்கிறதுனால தான் ஏழுமலையானது இவ்வளவு பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு. அந்த மூலஸ்தானத்துல தான் அங்க கொங்கணருடைய சித்தருடைய ஜீவ சமாதியானது இருக்கிறதுனால தான் அங்க கொட்டுன்னு பணம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் எந்த வழிபாட்டுக்கு போனாலும் சரி, அந்த வழிபாட்டுக்குரிய கோயிலானது ஜீவ சமாதி உள்ள கோயிலான்னு பாருங்க.
ஜீவ சமாதி இல்லாத கோயிலுக்கு போறதுனால வழிபாடு நடத்தலாமே தவிர, நீங்கள் ஒரு இறையாற்றலை பெறணும்னா அந்த இறையாற்றலை கொடுப்பதற்காக அங்க சித்தர்கள் காத்து கொண்டிருக்காங்க. நம்மிடம் இவர்கள் தேடி வந்தால் அவர்களுக்கு சித்தர்களுடைய அந்த அருளை தர வேண்டும் என்பதற்காக இருக்கிறாங்க. திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா இடைக்காட்டு சித்தர், பழனியில போனீங்கன்னா போகர், இப்படி ஒவ்வொரு தலங்களையும். ஒண்ணு சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா அங்கதான் திருமூலருடைய ஜீவசமாதி இருக்கிறது, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி. இப்படி நம்ம ஜீவசமாதிகளை நோக்கி போகும் பொழுதுதான் நாம என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சித்தியாகும். அதனால ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம், ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்தோன்னு நேரத்தை வீணடிப்பதற்கு பதில் போய் சித்தர்களுடைய கோயில்ல போய் ஒரு அரை மணி நேரமாவது உட்கார்ந்து தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அருள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இப்ப என்ன பண்றாருன்னா, கொங்கணர் சித்தர் என்ன பண்றாரு, இந்த குறவர் வீட்டுக்கு வர வந்துட்டு அந்த குடும்பத்தோட நிலைமைய பாக்குறாரு. ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறாங்க. குறவர் வீடு எப்படி இருக்கும்? ஆனா இவர் இவ்வளவு பெரிய மகான், இவர் நினைச்சா என்ன ஒன்னாலும் செய்ய முடியும். ஆனா அவர் அந்த வீட்டுல எந்தவித வசதியுமே கிடையாது. இத பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த குறவர் இனத்து பெண்ணை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, உன் வீட்டுல ஏதாவது பழைய இரும்பு துண்டு இருந்தா கொண்டு வாமான்ற. அந்த பழைய இரும்பு துண்டுகளை கொண்டு வர, கொண்டு வந்து கொடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பழைய இரும்பு துண்டுகளை தங்கமா மாத்திடுறாரு. அவர் மாத்தினதுக்கு எதுக்கு காரணம்னா, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு இந்த தங்கம் ஏதாவது அவங்க வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொடுத்துடுறாரு. அந்த மனைவி பாருங்க, அவங்க இவர் மூங்கில் வெட்ட போனவர் திரும்ப வர்றார். திரும்ப வந்த பிறகு அவர்கிட்ட இந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த விஷயத்த சொல்றாங்க. கொங்கணர் சித்தர் பார்க்க வந்தார். வந்தவர் இந்த இரும்பை தங்கமாக்கி கொடுத்தார் அப்படின்னு ஒண்ணு இவருக்கு ஒரு சந்தேகம். கொங்கண சித்தரே தானாக வந்து இதை கொடுத்தாரா தங்கமாக்குறது, இல்ல நம்முடைய மனைவி இந்த தங்கமாக்குற விஷயத்தை கேட்டு இது தங்கமாச்ச? இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேட்காமலே இந்த பிரச்சனைக்கு விடை காணும். அப்படி அந்த மனைவியை கேட்டோம்னா அவன் மனசு கஷ்டப்படும். அவ அப்படி கேட்காத பட்சத்துல நாம அவர்கிட்ட கேட்டோம்னா அவன் மனம் எவ்வளவு துன்பப்படும் இவர் யோசிக்கிறார். இதுக்கு என்ன மாற்று வழி? தன்னுடைய மனைவியை கூப்பிடுறார். கூப்பிட்டு வீட்டினுடைய பின்புறத்துல ஒரு சின்ன குன்று இருக்கு. அந்த குன்றுல என்ன பண்றாரு, இவர் போயிட்டு அந்த குன்று மேல எச்சை துப்பிடுறாரு. எச்சையை துப்பிட்டு அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. ஒரு குடம் நிறைய தண்ணி இருந்தா கொஞ்சம் கொண்டு வாங்க, கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்து என்ன பண்றாரு, இந்த எச்சை துப்புனது மேல அந்த ஒரு குடம் தண்ணிய ஊத்திட்டார். ஊத்துன பின்னால என்ன ஆச்சுன்னா, இந்த எரிமலை குழம்பு வெடிக்கிற மாதிரி அந்த பாறையிலிருந்து குபு குபுன்னு புகை வருது. புகை வந்த சில நொடிகளிலே அந்த குன்று முழுக்க தங்கமாக மாறிவிடும். அந்த கலை சிவவாக்கியருக்கும் தெரியும். இப்ப தன் மனைவியை சோதிக்கிறார். மனைவிக்கு தங்கத்தின் மேல ஆசை இருக்குதான். இப்ப தன் மனைவியை பார்த்து என்ன சொல்றாரு, நீ என்ன பண்றனா, உனக்கு எப்பப்ப தங்கம் தேவையோ அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீ வெட்டி எவ்வளவு வேணாலும் எடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு இவர் சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே அது ஆட்கொள்ளி பூதம் நீங்க சொல்லிட்டீங்க, அதுக்கு பின்னாலையும் நான் எப்படி அதன் மேல ஒரு ஆசைப்பட முடியும்? அப்படி ஒரு குறவர் இனத்திலே பிறந்த ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய பேச்ச எப்படி கேட்டு நடந்தாங்கன்றதுக்காக மாத்திரம்தான் சொன்னேன். அந்த காலத்திலே கணவனுடைய சொல் பேச்சை பெண்கள் கேட்டார். இப்ப என்ன ஆச்சுன்னா, இது தங்கமா மாறிடும். தங்கமா மாறின பின்னால இவர் என்ன பண்றாரு, யோசிக்கிறார். இந்த மக்கள் கிட்ட நாம இந்த கருத்துக்களை கொண்டு போய் எப்படி சேர்க்கணும்? சைவத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தத்துவங்கள் என்ன? அன்றைக்கு இருந்த அந்த மூட பழக்க வழக்கங்களில் இருந்து நாம் எப்படி விலகி நிற்க வேண்டும் அப்படின்றத
அடுத்த மாதத்தில் உங்களிடையே சொற்பொழிவாற்றுறேன். ரொம்ப முயற்சி எடுத்து சொல்லியிருக்கிறேன். மிகப்பெரிய வரலாறு, சிவ வாக்கியத்தினுடைய பாடல்கள், தத்துவங்கள் இவற்றையெல்லாம் அடுத்த மாதம் காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.